சார் நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம் சார். இது சிபியூங்களா? சார் இல்லை கம்ப்ளீட் இல்லை சார். இது ஆக்சுவலாக பார்த்தா இது ஒரு ஃபில்டர் தான். இது ஆமாம், அது ஆரோ பிளான், மினி ஆரோ பிளான்ட் இது. அதாவது இந்த மினி ஆரோ பிளான்ட் என்ன பண்ணலாம், நம்ம வந்து நம்ம பாத்ரூமில் வந்து வாஷ் மிஷின் பக்கத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டேப், ஒரு தனி டேப் நான் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம். நாம இது ஃபுல் எஸ்எஸ் டேப். இது உங்களுக்கு இந்த டேப்லேருந்து தண்ணி வரும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டாக யாருமே வரைக்கும் ஆரோ பிளான்ட் மார்க்கெட்டில் வச்சு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள், அப்புறமா பல்லு தேய்ச்சிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியூர்ல தண்ணி பார்த்தீங்கன்னா உப்பாக இருக்கும், வாயில பிடிக்கவே பிடிக்காது. அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், பல் தேய்ச்சிக்கலாம். அப்புறம் தலைமுடி மட்டும் இதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் நம்ம எடுத்து பக்கெட்டில் ஃபில் பண்ணி தலையை வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா ஹார்ட் வாட்டரில் வாஷ் பண்ணால் தலைமுடி கொட்டும் இல்லையா, அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபில்டர் வந்து நம்ம அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நிறைய ஃபில்டர் உள்ளெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 கார்ட்ரிட்ஜ் தான். இதை இப்படி எடுத்து இப்படி எடுத்துடலாம். ஆமாம், எடுத்து இதை நம்ம ஆன்லைனில் வாங்கிட்டு திரும்ப நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி இப்படியே நம்ம திருப்பிக்கலாம். யாரையும் நம்ம தேட தேவையில்லை. அதுமாதிரி மேலே இருக்கிற ஆரோ மெம்பரேன் இதையும் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வேணும்னா மாற்றிக்கலாம். இது கீழே வந்து டிஸ்பிளே இருக்குங்க. இந்த இடத்துலயே உங்களுக்கு எல்லாமே காட்டும் ஃபில்டரை பற்றி. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணலை, என்ன யூஸ் ஆகுது என்ன அப்படின்னு யூஸ் ஆகும், எல்லாமே இண்டிகேஷன்லாம் நமக்கு யூஸும் காட்டும் பார்க்கலாம். ஸோ இது வந்து இதுதான் வந்து பாத்ரூம் ஆரோ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து யாருக்கிட்டுமே கிடையாதுங்க. இந்தியாவிலே இதுதாங்க. நாங்கள் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டாந்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் கொண்டாந்தது இந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஸ்டைலில் கொண்டாந்துருக்கு. ஈவன் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் கூட ஒன்றும் கொண்டாடல.